السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لما تقولون ما لا تفعلون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم وإذا خلوا بما حارب الله إن تحكوها أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர்கள் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் இதற்குண்டான நன்மைகளை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எத்தனையோ நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான். நம்மவர்களுக்கு எத்தனையோ நியாமத்துகள் என்று சொன்னால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பானங்களை எடுத்துக்கொண்டாலும் சரியே, அது மட்டுமல்லாமல் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு ஒரு நியாமத்தாக கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய நியாமத் எது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த செல்போனாகவும் ஒரு நியாமத்து தான். செல்போனானால் நியாமத்து என்று சொல்லப்பட்டால், நியாமத்து என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதுவெல்லாம் நன்மையை தருமோ, எதையெல்லாம் நன்மைக்கு உண்டான பொருளாக இருக்குமோ, எதையெல்லாம் இருக்கின்றதோ இந்த உலகத்தில் அத்தனை நியாமத்துகளுக்கும் அல்லாஹ்வின் தான் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய நியாமத் என்றுதான் கூற முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நியாமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நியாமத் எது என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு செல்போனாக இருக்கின்றது. இந்த செல்போனினால் நன்மையா தீமையா என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் நன்மையை விட தீமைதான் அதிகமாக இருக்கின்றது இந்த உலகத்தில். ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த செல்போன் நன்மைக்குரியது, ஒரு நியாமத்துக்குரியது என்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த நியாமத்தை கொண்டு, இந்த செல்போனை கொண்டு அதிகமாக நன்மைகளை பெற வேண்டிய நாம், இந்த செல்போனினால் அதிகமாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாற்ற வேண்டிய நாம், ஆனால் இன்று பார்க்கப்படக்கூடிய இந்த செல்போனினால் தீமைகள் தான் அதிகமாக இருக்கின்றது, தவிர நன்மைகள் இல்லை. எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வைதா ஹலவ் பிமா ஹாரபில்லாஹு இன் தஹ்குஹா. ஒரு மனிதனை நாளை மறுமை நாளில், அதாவது மக்களோடு இருக்கும்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுவான். மக்களோடு இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி நடிப்பான். அதே ஒரு மனிதன் மக்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அவன் அல்லாஹ்வை பயப்பட மாட்டான். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஹராமான காரியங்கள் அனைத்தையும் செய்வான். அப்போது அவனுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பயம் வராது. ஆனால் மக்களோடு இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? மக்கள் என்னை பார்க்கிறார்கள், மக்கள் என்னை கேவலப்படுத்தி விடுவார்கள், மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால அவன் என்ன செய்வான்? மக்களுக்கு முன்னாடி நடிப்பான். எப்படி நடிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட மாதிரி அவன் நடிப்பானாம். அதே ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்பட மாட்டான். அவன் அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற எத்தனையோ நியாமத்துகள், எத்தனையோ விஷயங்கள் ஹராமான தடுத்ததை விட்டு அந்த பொருளை அவன் தனிமையில் இருக்கும்போது அவன் தைரியமாக செய்வானாம். இப்படிதான் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், செல்போனால் நன்மை உண்டா தீமை உண்டா? செல்போனினால் நன்மைகள் அதிகமாக இருக்கின்றதா அல்லது தீமைகள் அதிகமாக இருக்கின்றதா என்று சொன்னால், முதலாவதாக நாம் நன்மைகளை பார்த்துக் கொள்வோம். எப்படி என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த செல்போன் வருவதற்கு முன்பாக அக்காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் பயணம் போகிறார், அதாவது வெளிநாட்டுக்கு போகிறார். அந்த மனிதர் வெளிநாட்டுக்கு போனார் என்று சொன்னால் அவர்களுக்கு பேசக்கூடிய பேச்சு, அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து ஒரு லெட்டரை போடுவார்கள், ஒரு லெட்டரை எழுதுவார்கள். அந்த லெட்டர் அவர்களுக்கு கிடைக்கும் எப்போது என்று சொன்னால் 1 மாத காலமோ அல்லது 2 மாத காலமோ ஆகும். அந்த ஒரு லெட்டரை பார்த்து அவர் படித்த பிறகு அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார்? தன்னுடைய வீட்டிற்காக அவர் லெட்டர் போடுவார், கடிதங்கள் அனுப்புவார். அதை சேருவதற்கு 1 மாத காலமோ அல்லது 2 மாத காலமோ ஆகும். இது அப்ப உள்ள விஷயம், அக்கால உள்ள காட்சிகள். அது மட்டுமல்ல, அப்படி இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் மக்களுடைய பாசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய கணவர் ஒரு லெட்டர் போடுகிறார் என்று சொன்னால் அந்த லெட்டரை எதிர்பார்த்துவாக இருப்பார்கள். என்னுடைய கணவர் லெட்டர் போடுகிறார், அந்த லெட்டர் எப்போது கிடைக்கும் என்பதை எல்லாம் ஒரு ஆர்வமாகவோ பாசமாகவோ ஒரு ஆச்சரியமாகவோ அவர் பார்த்து கொண்டு இருப்பார். அதே போன்றுதான் ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு லெட்டர் போடுகிறான் என்று சொன்னால் அந்த கணவன் இதே ஆசையோடு இருப்பான். எப்போது என்னுடைய மனைவி லெட்டர் போடுவாள், எப்போது என்னுடைய கணவன் லெட்டர் போடுவார் என்பதையெல்லாம் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள், ஒரு பாசங்கள் இப்படியெல்லாம் இருந்தது. அது மட்டுமா,
இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அக்குள்ள காலத்தில் இந்த செல்போன் இப்போதுதான் வந்தது. ஆனால் இந்த செல்போன் வருவதற்கு முன்பாக நம்முடைய மக்களிடத்தில் பாசங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதே போன்று இப்போது செல்போன் வந்துவிட்டது. இந்த செல்போனினால் நன்மைகள் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு செகண்டில் ஒரு மெசேஜை அனுப்பிவிடலாம். ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினால் உடனடியாக பேசிவிடலாம். ஒரே ஒரு வீடியோ கால் செய்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவனோ அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவரோ தந்தையோ யாரிடத்திலும் ஒரு செகண்டில் நாம் பேசிவிடலாம். அப்படிப்பட்ட செயல்கள் தான் செல்போனினால் நன்மை தருகின்றது. அக்குள்ள காலத்தில் லெட்டரை போட்டால் 1 மாத காலம் 2 மாத காலம் காத்திருப்பார்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருந்தது, ஒரு ஆசையாகவும் இருந்தாலும் கூட. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் செல்போன் நம்மவர்களுக்கு நன்மையை தருகின்றதா அல்லது தீமையை தருகின்றதா என்று சொன்னால் நன்மையை விட தீமைகள் தான் அதிகமாக தருகிறது என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு கணவன் வெளிநாட்டுக்கு செல்கிறான். இப்போது முதலாவதாக நன்மையை பார்த்து விட்டால் போதும். ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவனிடத்தில் நேரடியாக பேசுகின்ற அந்த அளவிற்கு செல்போன் தருகிறது. இது நன்மையான காரியம். ஒரு தந்தை வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நேரடியாக முகத்துக்கு முகம் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த செல்போன் தருகிறது. இது நன்மையான காரியம். அதே செல்போன் தீமையும் தருகிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், இப்போது எப்படி நாம் உறவினர்களோடு எப்படி சேர்த்து காட்டினோமோ அதே போன்று அந்த உறவினர்களிலிருந்தே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தீமைகள் அதிகமாக தான் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், ஒரு கணவர் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் வருவதே ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரம் தான். ஆனால் அந்த அரை மணி நேரம் கூட தன்னுடைய மனைவியிடத்தில் நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் என்ற சொல்லக்கூடிய அவல நிலை மனைவிமார்கள் சொல்கிறார்கள் அல்லவா? அதே போன்றுதான் கணவன்மார்கள் சொல்லக்கூடிய விஷயம். நான் வீட்டுக்கு வந்தேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி அதிகமாக செல்போனை தான் பயன்படுத்துகிறார்களே தவிர என்னை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே அவர்கள் செய்ய மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செல்போனினால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இந்த உலகத்தில் பரவி கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த செல்போனினால் தீமைகள் இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன், ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தனிப்பட்ட ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால் அது பொது தளத்தில் சொல்லக்கூடாது. அவர்களுக்குண்டான விஷயம் அது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், கையில் செல்போனை வைத்துக்கொண்டு அவர்களுடைய உள்ளாடைகள், அதாவது வெளிப்படையான விஷயங்களை எல்லாம் மக்களிடத்தில் காட்டக்கூடிய ஒரு அவலநிலை நடக்கிறதா இல்லையா? அப்ப நாம் செல்போனினால் நன்மைகள் தான் என்று சொன்னால் எப்படி நன்மைகள் என்று கூற முடியும்? செல்போனினால் தீமைகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்திருக்கலாம் வீடியோகளில். சில நாட்களுக்கு முன்பாக மீடியாக்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். எப்படி என்று சொன்னால், ஒரு பெண்மணி, ஒரு பெண், அவள் பேசக்கூடிய பேச்சு என்ன, அந்த வலைத்தளத்தில், அந்த செல்போனில் பேசக்கூடிய வலைத்தளத்தில் எப்படியெல்லாம் பேசப்படுகின்றது, தவறான பேச்சு எல்லாம் பேசிவிட்டு ஆட்டமும் ஆட்டி காமிக்கிறார்.
ஆடவும் செய்கிறார். அந்த ஆட்டத்தை எப்படிப்பட்ட ஆட்டத்தை என்று சொன்னால், தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அகம்பாகம் அனைத்தையும் தெரிகின்ற அளவிற்கு, இந்த அளவிற்கு கேவலமான ஒரு செயல்களை செய்கிறார் என்று சொன்னால் இதை நன்மை எப்படி கூற முடியும்? இந்த செல்போனினால் நன்மை என்று எப்படி சொல்ல முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செல்போனினால் அதிகமாக பாதுகாப்பு தான் தேட வேண்டும். அதே போன்று கணவன் மனைவி இப்படிப்பட்ட கேவலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், கணவன் வீட்டுக்கு வந்தான் என்று சொன்னால் செல்போனிலே அதிகமாக நேரத்தை கழிக்கின்றான், எங்களுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அவலநிலை. அதே போன்று மனைவி சொல்லப்படக்கூடிய விஷயம், கணவன் வீட்டுக்கு வந்தான் என்று சொன்னால் கணவன் எப்போதும் செல்போனிலே இருக்கின்றார் என்று சொல்லப்படக்கூடிய அவலநிலை. அது மட்டுமல்ல, அதே போன்று பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிள்ளைகள் என்ன செல்போன் கேட்கின்றார்களோ அந்த செல்போன்களை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் அந்த செல்போனினால் நன்மையை தேடுகிறதா அல்லது தீமையை தேடுகிறதா என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். ஒரு பதிவில் நான் பார்த்தேன். அந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை பார்த்து கேட்கின்றான், நீ இந்த உலகத்தில் மனிதனை விட மனிதன் அல்லாத ஒரு பொருளை ஆசைப்படுவாய் என்று சொன்னால் நீ எந்த பொருளை ஆசைப்படுவாய் என்று கேட்கிறார். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை கேட்கின்றார், இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேற பொருள் ஏதாவது நீ ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த பொருளை ஆசைப்படுவாய் என்று கேட்கும் போது உடனடியாக அந்த மாணவன் சொல்கின்றான், நான் செல்போனை தான் ஆசைப்படுவேன். அந்த சிறிய குழந்தை சொல்லுகிறது, நான் செல்போனை தான் ஆசைப்படுவேன் என்று சொல்லுகிறது. அதற்கு காரணம் கேட்கும் போது அந்த பிள்ளை சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், எங்கள் வீட்டில் அதிகமாக செல்போனுக்கு கொடுக்கக்கூடிய பாசங்களை தவிர, செல்போனுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை தவிர எனக்கு ஒரு நிமிஷம் கூட நேரங்கள் கொடுக்க மாட்டேங்கிறார்கள், என்னுடைய தாயும் சரி தந்தையும் சரி என்று அந்த சொல்லப்படக்கூடிய அவலநிலை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். செல்போனினால் நன்மைகள் எவ்வளோ இருக்கின்றன, அதையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. ஆனால் தீமையான விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ, எதையெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அத்தனை தீமைகளும் நான் உள்ளே நுழைந்து எல்லாரையும் அலசி ஆராய்கின்றோமே தவிர, ஆனால் அந்த செல்போனினால் நன்மைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, அதை நாம் ஆராய்வதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட இந்த செல்போனை நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாங்கி கொடுக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் அந்த பிள்ளை அந்த செல்போனினால் என்ன செய்கிறான், எதை பார்க்கிறான், எதையெல்லாம் செய்கிறான் என்றெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த மறைமுகமான விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைக்கு கேட்கிற செல்போன் நாம் வாங்கி கொடுக்கின்றோம். அந்த செல்போனை கொண்டு தன்னுடைய மகன் என்ன செய்கிறான், எதை செய்கிறான் என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. நம் இடத்தில் முன்னாடி இருக்கும் போது அவன் சரியாக தான் பார்க்கிறான். அவன் பின்னுக்கு போன பிறகு, அவனுடைய ரூமுக்கு போன பிறகு அவன் எதையெல்லாம் பார்க்கிறான், எதையெல்லாம் செய்கிறான் என்று நாம் ஆராய்வதில்லை. அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறான். ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ் கூப்பிடுவானாம். நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை கூப்பிடுவான். அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், அவனுடைய நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால், இமாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் ஒரு பெரிய மலை இருக்கின்றது. அந்த மலை அளவிற்கு அவனுடைய நன்மைகள் அதிகமாக கூடியிருக்குமாம். அந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு அந்த மனிதனை பார்த்து அவனுடைய நன்மைகள், அவன் வரும்போது அவனுடைய நன்மைகள் கூட வரும் அல்லவா,
அந்த நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள் என்று சொன்னால், ஒரு பெரிய மலை எந்த அளவிற்கு பெரிய உயரமாக இருக்குமோ அப்படிப்பட்ட அவனுடைய நன்மைகள், ஜக்காத்துகள், ஹஜ்ஜுகள், இவை போன்ற சதக்காக்கள் அதையெல்லாம் சேர்த்து நன்மையாக மாறி அல்லாஹ் வைத்திருப்பான். இதை பார்த்து அந்த மனிதன் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு ஒரு செகண்டில் திரும்பி பார்க்கும்போது அந்த நன்மையெல்லாம் பறந்து போய்விடுவான். அந்த நன்மையெல்லாம் பறந்து போய்விட்டது. உடனே அவன் ஆச்சரியப்படுகிறான். நான் உலகத்தில் இருக்கும் போது எத்தனையோ நன்மையான செயல்கள் செய்தேன், எத்தனையோ நன்மையான காரியங்கள் செய்தேன், மக்களுக்கு ஜகாத்து கொடுத்தேன், மக்களுக்கு சதகா கொடுத்தேன், இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் அனைத்தையும் சேர்த்து நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு செகண்டில் இது பறந்து போய்விட்டது, என்ன காரணம் என்று அந்த மனிதன் கேட்கும் போது, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். வைதா கலோ பிமா ஹாரிபில்லாஹி இன் தஹ்குவா. எப்படி என்று சொன்னால், அந்த மனிதன் மக்களோடு இருக்கும்போது அவன் அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி, எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மளோடு இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி, அதே போன்று நம்மளை பயப்படுற மாதிரி அந்த பையன் என்ன செய்கிறான்? செல்போன் நல்ல செயல்கள் செய்கிறான், நல்ல செயல்களை பார்க்கிறான், நல்ல செயல்களை அவன் செய்கிறான். இதையெல்லாம் பார்க்கும் போது நாம் என்ன நினைக்கின்றோம்? நம்முடைய பையன் நல்ல விஷயத்தில் தான் இருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அதே போன்று அந்த மாணவன், அந்த பையன் தன்னுடைய ரூமுக்கு போன பிறகு அவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் என்று எல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும். அதே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மக்களோடு இருக்கும்போது அவன் அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி அவன் நடிப்பான், அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி அவன் செய்து காட்டுவான். அதே ஒரு மனிதன் மறைவுக்கு பிறகு அல்லாஹ்வை அவன் மறந்து விடுவான். மறந்துவிட்டு ஹராமான காரியங்கள் எதையெல்லாம் இருக்கின்றனோ அத்தனை ஹராமான காரியங்களும் அவன் செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வந்து அவராகவே வலைத்தளங்களில் சொல்லி காட்டுகின்றான். நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது அதிகமாக துஆ செய்வேன் என்று சொன்னால், காசுக்காகவோ, பணத்துக்காகவோ, பட்ட பலத்துக்காகவோ, பரிபாலத்துக்காகவோ அதற்காக நான் துஆ செய்ய மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த செல்போனினால் எனக்கு ஏற்படுகின்ற தீமைகளை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்தில் அதிகமாக நான் துஆ செய்கிறேன் என்று அந்த மனிதன் கூறுகிறான் என்று வலைத்தளங்களில் வருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் இந்த செல்போனினால் நன்மையை விட அதிகமாக தீமையும் இருக்கின்றது. அதே போன்று இந்த தீமையை விட்டு நன்மைகளையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த செல்போனினால் எத்தனையோ பயான்கள் வருகின்றன, எத்தனையோ குர்ஆன் ஷரீஃப் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து அந்த தீமையை விட்டு, இந்த பாவங்களை விட்டு நான் நன்மையை மாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.